A kite is flying at a height of 60 meter above the ground. கிரவுண்டுக்கு மேலே 60 மீட்டர் ஹைட்டில் ஒரு கைட்டு பறக்குது. ஓகே, the string attached to the kite is temporarily tied to the point on the ground. The inclination of the string with the ground is 60 degree. கயிறு கட்டியிருக்காங்க, அந்த கயிறு கிரவுண்டோட கட்டியிருக்காங்க ஒரு இடத்துல. அந்த கயிறு மேக் பண்ணுற ஆங்கிள் 60 டிகிரி வித் த கிரவுண்டு. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அஷ்யூமிங் தட் there is no slack in the string. ஸ்லாக் அப்படின்னா லூஸாக இருக்கிறது, அதாவது தளர்ச்சியாக இருக்கிறது. இப்படி அமுக்குனா அமுங்கிறது ஸ்லாக், அதான் தளர்ச்சியாக இருக்கிறது. இப்போ நோ ஸ்லாக்னா அந்த மாதிரி இல்லாமல் நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி கட்டியிருக்காங்க. அப்போ அந்த மாதிரி தளர்ச்சியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் லென்த்து கூட வரும். எவ்வளோ தளர்ச்சியாக இருக்குன்னுலாம் தெரியாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, there is no slack, ஸ்லாக்காக இல்லை, தளர்ச்சியாக இல்லை, டைட்டாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கைட்டு எவ்வளோ ஹைட்டில் பறக்குது, 60 மீட்டர் ஹைட்டில் பறக்குது. இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னன்னு கால்குலேட் பண்ணலாம். இப்போது இதுக்கு நேம் ஏபிசின்னு வச்சுக்கிறேன். இந்த ஆங்கிளுக்கு இது ஆப்போசிட், இது ஹைபாட்டன்யூஸ், இது அட்ஜசன்ட். இப்போ வெல் நோன் திங், ஹைட் ஆஃப் த கைட்டு, ஸ்ட்ரிங்கோட லென்த்து தெரியணும். இப்போ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுங்கள். ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ் அப்படின்னா சைன் தீட்டா. sin 60 is √3/2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். AC 120/√3 இருக்கு. ஸோ √3 மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை போடுவோம். போட்டால் இங்கே 120√3 டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். 3 கேன்சல் அவுட் பண்ணும்போது 40√3 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் 40√3 மீட்டர்.